ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நாம் வந்து பாலிடெக்னிக் அண்ட் இன்ஜினியரிங் டிஆர்பியில் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா பாலிடெக்னிக் டிஆர்பியில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் கேட்பாங்கன்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வந்து கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். In a JK flip-flop, J equal to Q bar, diagram கொடுத்திருக்காங்க and K equal to 1, assuming the flip-flop was initially cleared and clocked for 6 pulses. The sequence at the output will be JK flip-flop கொடுத்து diagram கொடுத்திருக்காங்க. JK flip-flopல J ஓட input வந்து Q bar எடுத்து கொடுத்திருக்காங்க. K equal to 1 கொடுத்துட்டாங்க. 6 clock pulsக்கு அப்புறம் என்ன வந்து அவுட்புட் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. Q இனிஷியலாக வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கிளியர் பண்ணிட்டாங்க JK flip-flopை. இப்போது நான் வந்து பார்த்திங்க எப்படி சால்வ் பண்ணலாம்னா ஜே வச்சுக்கோங்க, இன்புட்டு, நெக்ஸ்ட்டு கே, இது கியூ, நெக்ஸ்ட் வந்து கியூ பார். ஸோ இனிஷியலாக வந்து இது கிளாக் பல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 0 வச்சுருக்கேன். அது எந்த கிளாக் பல்ஸ் அப்ளை பண்ணல. ஸோ கிளியர் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து 0 இருக்கும், கியூ 0 இருக்கும், கியூ பார் 1 இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு கிளாக் பல்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு இந்த கியூ பார் தான் வந்து ஜேக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ ஜே ஈக்குவல் டு 1 வரும். கே வந்து டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு 1 தான். அப்போ 1 உங்களுக்கு என்ன வரும், ஜேகே ஃப்ளிப்-ஃப்ளாப்பில் 1 ப்ரீவியஸ் ஸ்டேட்டை வந்து உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணி தரும். ஸோ ப்ரீவியஸ் ஸ்டேட் என்ன இருக்குது, 0 இருக்குது. அப்போ 0வை காம்ப்ளிமெண்ட் பண்ணிச்சுன்னா இங்கே 1 வந்துடும். ஸோ இங்கே 0. செகண்ட் கிளாக் பல்ஸில் ஜே ஈக்குவல் டு இப்போ 0 ஆகிடும், கே 1 தான். 0-1 என்ன, 0-1 வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளிப்-ஃப்ளாப் வந்து ரீசெட் ஆகிடும். இது வந்து நம்ம ஜேகே ஃப்ளிப்-ஃப்ளாப்புடைய ஆப்ரேஷனில் பார்த்துருக்கோம். ரீசெட் ஆகிடுச்சு என்ன அர்த்தம், உள்ளே இருக்கக்கூடிய வேல்யூ வந்து 0 ஆகிடும். ஸோ 1னா 0 ஆகிடும். ஸோ திரும்ப வந்து கியூ பார் 1. தேர்ட் கிளாக் பல்ஸில் உங்களுக்கு வந்து ஜே வந்து 1 வரும், கே 1. ஸோ இப்போ ப்ரீவியஸ் ஸ்டேட்டை காம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஸோ இப்போ 1, இங்கே 0. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கிளாக் பல்ஸில் உங்களுக்கு வந்து திரும்ப கியூ பார் தான் வந்து ஜேக்கு வரப்போகுது. அதனால் ஜே 0, நெக்ஸ்ட்டு கே 1 தான். 0-1னா திரும்ப ரீசெட் பண்ணிவிடும், 0, இங்கே 1. இப்போ பாருங்கள் கியூவோட அவுட்புட் தான் நம்ம வந்து இங்கே வந்து அவுட்புட்டாக கேட்குறாங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது பாருங்கள், 0-1 0-1 0-1 சொல்லிட்டு உங்களுக்கு வந்து போய்கிட்டே இருக்குது. அப்போது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டி ஆப்ஷன். ஸோ டி தான் வந்து உங்களுக்கு கரெக்டான ஆப்ஷன். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். A Boolean function of a plus bc is reduced of. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அக்கார்டிங் டு டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா படி உங்களுக்கு வந்து a plus b டாட் c அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன பண்ணலாம்னா a plus b டாட் a plus c எழுதலாம். இது வந்து அக்கார்டிங் டு டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. இது தெரியாதவங்க கூட வேறு மாதிரி சால்வ் பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்போது இங்கே நான் வந்து ஆன்சர்லேருந்து தான் அங்கே வந்து கொஷின் போக முடியும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷனில் நீங்கள் வந்து ஏ எடுத்துப்போம், முடியுதான்னு பார்ப்போம். ஏபி ப்ளஸ் பிசி, இது வந்து நீங்கள் பி காமனாக எடுத்திங்கன்னா ஏ ப்ளஸ் சின்னு வரும். ஸோ அது வந்து இந்த இடத்துக்கு உங்களுக்கு, அதாவது நம்ம கொடுத்துருக்க கொஷினுக்கு வந்து இங்கே வரல. ஸோ அப்போ வந்து ஏ வந்து தப்பு. அதே போல் இதே தான் டியில் இருக்குது, அப்போ இதுவும் தப்பு. நெக்ஸ்ட் சி ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. சி ஆப்ஷனில் ஏ பி பார் ப்ளஸ் ஏ பி பார் சி. ஸோ இதிலிருந்து ஏ பி பார் காமனாக எடுத்தோம்னா 1 ப்ளஸ் சின்னு வரும். ஸோ இது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஏ பி பார்னு வரும். அப்போது சி ஆப்ஷன் தப்பு. உங்களுக்கு வந்து டி வந்து கரெக்டாக இருக்கும். சரி, பி வந்து உங்களுக்கு கரெக்டான ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு வந்து அக்கார்டிங் டு டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா பி வந்து கரெக்டான ஆன்சர். தேர்ட் கொஷின் பாருங்கள். A memory system of size 16 kilobyte is required to be designed using memory chips which have 12 address lines and 4 data lines. The number of such chips required to design the memory system. 16 kilobyte உள்ள ஒரு மெமரியை நாம் வந்து டிசைன் பண்ணணும். அதில் வந்து எவ்வளோ இருக்குன்னா, அதாவது யூஸிங் மெமரி சிப்ஸ், அதாவது இன்னொரு மெமரி சிப் வச்சு பண்ணணும். அந்த மெமரி சிப்புக்கு வந்து 12 அட்ரஸ் லைன்ஸ் இருக்குது, 4 டேட்டா லைன்ஸ் இருக்குது. இப்போது
நம்மக்கிட்ட அவைலபிள் என்னென்னு பார்த்துப்போம். அவைலபிள் சிப் வந்து அவைலபிள் சிப்போடைய சைஸு. ஸோ உங்களுக்கு வந்து அட்ரஸ் லைன்ஸ் வந்து 12 அட்ரஸ் லைன்ஸ். அப்போது 2 to the power of 12 லொக்கேஷன்ஸ் இருக்கும். அண்ட் 4 டேட்டா லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 4 டேட்டா லைன்ஸ்னால் ஒவ்வொரு லொக்கேஷன்லையும் நம்ம 4 பிட்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். 4 பிட்ஸு. அப்போ 4 பிட்ஸு. இதுதான் வந்து அவைலபிள் சிப்போடைய சைஸு. ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை வந்து 2 power of 10. இப்போது 2 power of 2 into 2 power of 10 into 4 பிட்ஸ் எழுதுகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 power of 2ன்றது 4, 2 power of 10ன்றது k. அப்போது 4 into 4, 2 power of 10 k எழுதிக்கிறேன், கிலோ அது. அப்போ கிலோ பிட்ஸு, which is equal to 16 கிலோ பிட்ஸ். இது வந்து அவைலபிள் சிப் சைஸ் வந்து அவைலபிள் சிப்போட சைஸ். நம்ம ரிக்வயர்டு எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ரிக்வயர்டு மெமரி ஸோ நமக்கு எவ்வளோ தேவைப்படுது, 16 கிலோ பைட் தேவைப்படுது. 16 கிலோ பைட்டு. அப்போது இது நம்ம ரெண்டுமே பிட்டில் மாற்றிக்கலாம். அப்போ 16 இன்ட்டு கிலோ பிட்டுக்குன்னு நம்ம என்ன பண்ணணும், 8ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஒரு பைட்டுன்றது 8 பிட்டு. அப்போது பிட்ஸு. இது வந்து ரிக்வயர்டு மெமரி, நமக்கு தேவைப்படக்கூடிய மெமரி. இப்போ ரிக்வயர்டு சிப்பு, எத்தனை சிப்பு தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். ரிக்வயர்டு சிப்ஸ் which is equal to required memory divided by available. Required memory size divided by available chip size. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16 into k into 8 bits divided by 16 into k bits. ஸோ 16 கேன்சல், கிலோ கேன்சல். அப்போ உங்களுக்கு ரிமைனிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 8. அப்போ நமக்கு எத்தனை சிப்ஸ் தேவைப்படுது, மெமரி சிப்ஸு 8. அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆப்ஷன். 4th கொஸ்டின் பாருங்கள். f equal to r bar s t bar plus r s bar t plus rs t ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. 3 வேரியபிள் அவங்களே சொல்லிட்டாங்க. rsT the reduced expression of f in SOP ஃபார்ம் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது ரெடியூஸ் அப்படின்னாவே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் என்ன பண்ணுங்கள், கேமப் போட்டுருங்க. அப்போ ஈஸியாக நம்ம வந்து ரெடியூஸ்ட் ஃபார்ம் கண்டுபிடிச்சிடலாம். இந்த கொஷனில் வந்து 3 வேரியபிள் கேமப் நம்ம போடணும். ஸோ 3 வேரியபிள் கேமப் நான் போடுறேன் பாருங்கள். RST. ஸோ இது 0 0 0 1 1 1 1 0, இது 0 1. இதில் நம்ம லிட்டரலில் எழுதும் போது R bar R, S bar T bar, S bar T, S T and S T bar. இப்போது எங்கெங்கெல்லாம் 1 பண்ணு பாருங்கள். R bar S T bar, R bar S T bar. ஸோ இந்த இடத்துல 1 பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து R S bar T, R S bar T இந்த இடத்துல 1 பண்ணணும். நெக்ஸ்ட் RSTன்றது இந்த இடத்துல நம்ம 1 பண்ணணும். அப்போ ஃபைனலாக வரக்கூடிய F ஈக்குவல் டு என்ன வரும், லூப் பண்ணுங்க. இப்போது இது ரெண்டும் நம்ம லூப் பண்ணலாம். ஆனால் இதை நம்ம லூப் பண்ண முடியாது, இது தனியாக தான் லூப் பண்ணணும். அப்போ தனியாக லூப் பண்ணதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா R bar S T bar எழுதிக்கலாம். R bar S T bar ப்ளஸ் இந்த 1 லூப் பண்ணதில் R இன்ட்டு Tன்னு எழுதிக்கலாம். இப்போ ஆப்ஷன் பாருங்கள். R bar S T bar நெக்ஸ்ட்டு RT. ஸோ இதில் வந்து ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆப்ஷன். இப்போ 5th கொஸ்டின் பாருங்கள். A 4-bit shift register will shift 1 bit to right of every clock pulse is initialized to values 1 0 0 0 for Q0, Q1, Q2, Q3. The D input is derived from Q0, Q2, Q3 through to XOR gate. அப்போது to what values to be shift register initialized so that the pattern 1 0 0 1 occurs after the first clock pulse கேட்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து டயக்ராமை பார்த்துக்கோங்க. டயக்ராமை பார்த்து ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள்
கொஷின் படிங்க. டு வாட் வேல்யூஸ் பி த ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் இனிஷியலைஸ்ட் ஸோ தட் த பேட்டர்ன் 1001 அக்கர்ஸ் ஆஃப்டர் தி ஃபர்ஸ்ட் கிளாக் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த ஷிஃப்ட் ரெஜிஸ்டரில் உங்களுக்கு வந்து 1001 கிடைக்கணும். 1001 கிடைக்கணும். 1001 கிடைக்கணும். அப்போ இது கிடைக்கணும்னா என்ன வேல்யூ வந்து இது உள்ளார கொடுத்தா கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன வேல்யூ வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. இப்போ வந்து நம்ம ஆப்ஷன் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷனில் 0 0 1 0ன்னு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து Q0 Q1, இது Q2, இது Q3. இப்போது Q2 Q3 தான் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்ஆர் கேட்டோடைய இன்புட் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ்ஆர் கேட் இங்கே இருக்கிற எக்ஸ்ஆர் கேட்டுக்கு வந்து இது 1 வச்சுக்கலாம். இந்த எக்ஸ்ஆர் கேட்டில் வரக்கூடிய அவுட்புட் வந்து 1. ஏன்னா 10க்கு 1 கிடைக்கும். இந்த 1 கொண்டு போய்ட்டு அடுத்த எக்ஸ்ஆர் கேட்டுக்கு நம்ம இன்புட்டாக கொடுக்குறோம். ப்ளஸ் இந்த Q0. அப்போ இது 0. அப்போ இந்த 0 1 வந்து எக்ஸ்ஆர் கேட்டில் நம்ம போடும்போது என்ன ஆகுதுன்னா இந்த எக்ஸ்ஆர் கேட்டுக்கு Q2 அண்ட் Q3. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1 அண்ட் 0. அப்போது திரும்பவும் உங்களுக்கு 1 கிடைக்குது. அவுட்புட்டில் 1 கிடைக்குது. அதுதான் உங்களுக்கு என்ன ஆகுது, திரும்பவும் D வழியாக Q0க்கு போகுது. அப்போ ஃபஸ்ட் கிளாக் பல்ஸ் என்ன கிடைக்குது உங்களுக்கு 1. ஸோ இது கிளாக் பல்ஸ். இந்த கிளாக் பல்ஸ் போட்டுக்கலாம். இது 0th கிளாக் பல்ஸ், இது ஃபஸ்ட் கிளாக் பல்ஸ். ஃபஸ்ட் கிளாக் பல்ஸில் இந்த D வழியாக உங்களுக்கு என்ன ஆகுது, Q0 வந்து 1 கிடைச்சிருது. அப்புறம் Q0 வந்து 1க்கு போகுது 0, Q1 Q2க்கு போயிடுது 0, Q2 Q3க்கு போயிடுது 1. ஸோ அப்போ நாம் எதிர்பார்த்த அவுட்புட் பேட்டர்ன் நமக்கு கிடச்சிருச்சு. அப்போ ஆப்ஷன் ஏவே உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இதுவே ஆப்ஷன் பி எதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா 1 1 1 1. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்ஆர் கேட்லேருந்து 0 கிடைக்கும். அடுத்த எக்ஸ்ஆர் கேட்டு 0 கிடைக்கும். அப்போ 0 0ன்ற இன்புட் போகும்போது என்ன ஆகுதுன்னா D உங்களுக்கு 0 கிடைக்கும். அப்போ 0 1 1 1 கிடைக்கும். அப்போ இது தப்பு. அடுத்த ஆப்ஷன் உங்களுக்கு வராது. D ஆப்ஷன் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போது ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆப்ஷன். 6th கொஷின் பாருங்கள். A plus B plus C whole bar இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு கேட்குறாங்க. கொஷினே அவ்வளோதான். அக்கார்டிங் டு டி மார்கன்ஸ் லா நமக்கு தெரியும் A plus B whole bar equal to A bar dot B bar. இது வந்து by டி மார்கன்ஸ் தியரம். by டி மார்கன்ஸ் தியரம் A plus B whole bar equal to A bar dot B bar. இதுவே 3 வேரியபிள் இருந்தால் A plus B plus C whole bar is equal to A bar dot B bar dot C bar. ஆப்ஷன் D வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. 7th கொஷின் பாருங்கள். The minterm A B bar C bar D is. ஸோ கொடுத்துருக்கிறது வந்து உங்களுக்கு SOPயில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ கேட்குறது வந்து POSல கேட்குறாங்க. கிட்டத்தட்ட ப்ராடக்ட் ஆஃப் சம்ஸில் கேட்குறாங்க. ஸோ மின்டேர்ம் கொடுத்துட்டாங்க. மேக்ஸ் டேர்ம் கேட்குறாங்க. அப்போ மேக்ஸ் டேர்ம் என்னவாக இருக்கும், A dot B dot C A dot B bar dot C bar dot D. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து இதில் இருக்குது மின்டேர்ம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மின்டேர்மில் இருக்குது. அவங்க கீழே வந்து கேட்குறது வந்து மேக்ஸ் டேர்ம் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து மேக்ஸ் டேர்ம் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கிறது எல்லாமே நீங்கள், அதாவது பாரில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார் போட வேண்டாம், பார் இல்லாத பார் போடணும். அதே போல் டாட் ப்ராடக்ட்னால் நீங்கள் வந்து ஆர் ப்ளஸ் போடணும். அண்டை வந்து ஆராக மாற்றணும், ஆரை வந்து அண்டை மாற்றணும். ஸோ இதுதான் வந்து மின்டேர்ம் டு மேக்ஸ் டேர்ம் டு மின்டேர்ம் மாற்றத்துக்கான ஸ்டெப்பு ப்ரொசீஜர். இது நம்ம மின்டேர்ம் மேக்ஸ் டேர்ம்லேயே பார்த்துருப்போம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதோட மேக்ஸ் டேர்ம் எப்படி இருக்குன்னா, இங்கே வந்து ஏ இருக்குது, அதனால் நம்ம ஏ பார் போட்டுக்கிறோம். இங்கே வந்து டாட் இருக்குது, அதாவது அண்டு கேட் இருக்குது. அப்போ நம்ம இங்கே ஆர் கேட் ப்ளஸ் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு பி பார் இருக்குது, நம்ம இங்கே என்ன பண்ணணும், பி பண்ணணும். அதே மாதிரி இங்கே ப்ளஸ் பண்ணணும். இங்கே சி பார் இருக்குது, சி பண்ணணும். ஸோ ப்ளஸ் போட்டு இங்கே டி இருக்குது, டி பார் பண்ணணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மின்டேர்முக்கான ஈக்குவலண்ட் மேக்ஸ் டேர்ம். ஸோ ஆப்ஷன் சி வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கிறாங்க. ஸோ இது மின்டேர்ம் மேக்ஸ் டேர்ம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அப்போ அது போட முடியும். பாருங்கள், the result of subtracting 1101 from 1010. ஸோ 1010 நீங்கள் என்ன பண்ணணும், 1101 நீங்கள் என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணணும். ஸோ அப்படி கிடைச்சா என்ன வருது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு
எந்த விதமான ரெப்ரசன்டேஷன் கொடுக்கல. அப்போ நம்ம வந்து இது வந்து ஒரு பாருங்கள் 111010 இதிலிருந்து 1101 நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ மேலே இருக்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பரை நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ ஆக்சுவலாக இது நீங்கள் வந்து டெசிமலில் போட்டிங்கன்னா 1010ன்றது 10. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 13 ஆக்சுவலாக உங்களுக்கு டெசிமலில் போட்டிங்கன்னா 10ல் 13 போயிடுச்சுன்னா -3 வரும். ஆனால் -3ன்றது தான் நம்ம வந்து பைனரியில் நம்ம எழுதணும். ஸோ இது எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பைனரியில் வந்து மைனஸ்ன்ற வேல்யூ வராது. அப்போ பி ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் வந்து வராது உங்களுக்கு. ஏன்னா நாம் வந்து மைனஸை வந்து பைனரியில் சைன் பிட் போட்டு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இப்போ நான் சைன் மேக்னிடியூட் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க வரதான்னு பார்க்குறேன். ஏ ஆப்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து +3க்கான ஆன்சர். ஸோ அப்போ இதுவும் வராது. அதே போல் டி ஆப்ஷனும் வராது. ஏன்னா இதுவும் வந்து +3க்கான பைனரி தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து -3 வேணும். இப்போ -3னா ஒன்று பி போடணும். பிக்கு வந்து மைனஸ் வரக்கூடாது. நம்ம பைனரியில் எப்பயும் மைனஸ் போட்டு எழுத மாட்டோம். அப்போ சைன் பிட் போட்டு தான் நம்ம எழுதுவோம். இங்கே வந்து சைன் பிட் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு 3க்கான பைனரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 00114 பிட்டில் போடும்போது ஸோ இங்கே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சைன் பிட் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. சைன் பிட் வந்து நெகட்டிவாக இருந்தால் 1 போடணும், பாசிட்டிவ் வந்தால் நெகட்டிவாக இருந்தால் 1 போடணும், பாசிட்டிவ் வந்தால் 0 போடணும். இதுவே +3க்கு முன்னாடி 0 போடணும், -3க்கு 1 போடணும். சைன் பிட் வந்து பார்த்தீங்கன்னா சைன் பிட் வந்து ஃபார் நெகட்டிவாக இருந்தால் 1, இதுவே பாசிட்டிவாக இருந்தால் 0. இங்கே வந்து நெகட்டிவ் கிடைக்குது. ஸோ அதனால் சைன் பிட் வந்து என்ன பண்ணுறேன் 1 போட்டுக்கிறேன், அப்புறம் -3 எழுதுகிறேன். அப்போ 0 0 1 1. ஸோ இதுதான் -3க்கான பைனரி. ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆப்ஷன். 9th கொஸ்டின் பாருங்கள். சம் அவுட்புட் ஆஃப் ஆர்டர் வித் 2 இன்புட்ஸ் ஏ பி இஸ். இது உங்களுக்கு ஈக்குவேஷன் தெரிஞ்சால் ஸ்ட்ரெயிட்டாக எழுதிக்கோங்க. இல்லைனா அந்த ட்ரூத் டேபிள் போட்டு தான் எழுதணும். ஒரு ஆஃப் ஆர்டர் இருக்குன்னா அந்த ஆஃப் ஆர்டர் 2 இன்புட் இருக்கும். ஸோ ஆஃப் ஆர்டர் நான் ஷார்ட்டாக எழுதுகிறேன், ஹெச்ஏன்னு எழுதுகிறேன். 2 இன்புட் இருக்கும். இங்கே ஏபின்னு கொடுத்துருக்காங்க, ஏபி. அப்புறம் 2 அவுட்புட் கிடைக்கும், சம் அண்ட் கேரி கிடைக்கும். ட்ரூத் டேபிள் நமக்கு தெரியும், ஏபி சம் கேரி. ஏபி பார்த்தீங்கன்னா இங்கே 0 0 0 1 1 0 1 1. சம் கேரி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இடத்துல கேரி சிஆர்னு வச்சுக்கலாம், அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 0 0னா சம் 0 கேரி 0, 0 1னா சம் 1 கேரி 0, 1 0னா சம் 1 கேரி 0, 1 1னா சம் 0 கேரி 1. ஸோ அப்போ இங்கே பாருங்கள் எஸ் ஈக்குவல் டு என்ன வருது. எஸ் ஈக்குவல் டு நீங்கள் கேமப் வச்சு போடலாம். ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள் ஏ பார் பி ப்ளஸ் இங்கே ஏபி பார். ஸோ ஏ பார் பி பாருக்கும் ஏபி பாருக்கும் உங்களுக்கு வந்து சம் 1 வருது. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஏ எக்ஸ்ஆர் பி. ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கா பாருங்கள், இருக்குது. இந்த 2 ஆன்சரில் எது இருந்தாலும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டு. ஸோ ஏ எக்ஸ்ஆர் பி தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். 10th கொஸ்டின் பாருங்கள். த பூலியன் ஐடென்டிட்டி பி பார் ப்ளஸ் ஏபி இஸ். ஸோ இதை நீங்கள் வந்து பூலியன் லாஸ் வச்சு பண்ணலாம். இது சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி வந்துச்சுனாவே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே கேமப் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ எந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ அப்போ கேமப் இது 2 வேரியபிள். அப்போ 2 வேரியபிள் கேமப் போட்டுக்கோங்க. 2 வேரியபிள் கேமப் போட்டால் ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். இது ஏ, இது பி. 0 1 0 1. இது ஏ பார், இது ஏ, இது பி பார், இது பி. ஸோ அப்போ வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம 1 போடணும், பி பாரில் 1 போடணும். ஸோ இந்த ரோ ஃபுல்லாகவே, இந்த காலம் ஃபுல்லாகவே பி பார். அப்போ இங்கே 1 போட்டுக்கலாம், இங்கே 1 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஏபினா இது மட்டும்தான். இப்போ ரவுண்ட் பண்ணுறோம். ஸோ இது 2 ரவுண்ட் பண்ணுறோம், அதே போல் இது 2 ரவுண்ட் பண்ணுறோம். ஸோ அப்போது ஆன்சர் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா விச் இஸ் ஈக்குவல் டு மேலே இருக்கிறதுக்கு பி பார். ஸோ இந்த ஃபஸ்ட்டு காலம் ரவுண்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து பி பார் கிடைக்கும் காமன், ப்ளஸ் இங்கே வந்து ஏ கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பி பார் ப்ளஸ் ஏ வந்து கரெக்டான ஆப்ஷன். ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். 11th கொஸ்டின் பாருங்கள். ஈச் ஆஃப் தி பூலியன் எக்ஸ்பிரஷன் கேன் பி இம்ப்ளிமெண்டட் யூஸிங் எ சிங்கிள் லாஜிக் கேட் எக்ஸப்ட் ஒன் ஆஃப் தம். ஸோ கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் ஒரே ஒரு ஆப்ஷனை தவிர மற்ற எல்லாமே வந்து ஒரே லாஜிக் கேட் வச்சு பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இது வந்து நார் கேட்டு, இப்போ ஒரே கேட்டு தான். இது வந்து நேண்டு கேட்டு, ஒரே கேட்டு தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ஆர் ஒய். அப்போ இது வந்து எக்ஸ்ஆர் கேட்டு, அப்போ இதுவும் ஒரே கேட்டு தான். ஆனால் இது வந்து ஒரே கேட்டில் பண்ண முடியாது. அப்போ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆப்ஷன். ஸோ ஈஸியாக நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் பாருங்கள் 12th கொஷின். ஐடென்டிஃபை த டிமார்கன்ஸ் தியரம். ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்டாங்க.
a plus b whole bar equal to a bar dot b bar அல்லது a dot b whole bar equal to a bar plus b bar இருக்கா பாருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஆப்ஷன் சி வந்து a plus b whole bar equal to a bar dot b bar இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் correct option. 13th question. Minimum number of flip-flops needed to construct a decade counter. ஸோ decade counter அப்படின்றது 0 to 9 வரும் கவுண்ட் ஆகும். decade counter counts from 0 to 9. ஸோ 0 எப்படி போகலாம், 0 0 0 0 அதிலிருந்து 1 0 0 1. அப்போ 4 பிட் நமக்கு தேவைப்படுது. அப்போ 4 flip-flops நமக்கு தேவைப்படும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆப்ஷன் 4. 14th question. The race problem does not exist in which of the following flip-flops? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாஸ்டர் ஸ்டேவில் தான் வந்து ஜேகே ஃப்ளிப்ஃப்ளாப், மாஸ்டர் ஸ்டேவ் ஜேகே ஃப்ளிப்ஃப்ளாப் தான் ரேஸ் கண்டிஷன்ன்றது இருக்காது. ஸோ அதனால் வந்து நமக்கு ஆப்ஷன் சி. இது வந்து டைரக்ட் கொஷின், ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆப்ஷன். 15th கொஷின் பாருங்கள். The number of bytes of information that a 16K RAM can store. ஸோ 16K ரேமில் உங்களுக்கு வந்து எவ்வளோ மெமரி, எத்தனை பைட்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே 16Kக்கான வேல்யூ கண்டுபிடிச்சிட்டா போதும். 16K 16 நம்ம வந்து 2 power of 4 எழுதலாம். இதை வந்து 2 power of நம்ம வந்து 10 அப்படின்னு எழுதலாம். கேன்றது 2 power of 10. அப்போது 2 power of 4 16 இன்ட்டு இது வந்து 1024 எழுதலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 16,384 பைட்ஸ் கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆப்ஷன்.